கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கணும், கரெக்டாக பார்த்து அடிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம். நான் 4.3% ஃபிஸ்கல் டெபிசிட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த பொது கட்டுமானத்தில் உண்டான செலவு இது ஆடம்பரம் கிடையாது, இது அத்தியாவசியம். பாராதுன்னு கிடையாது, நான் எதிர்பாராது என்ன சொல்லனா, தமிழ்நாடுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இருந்ததை விட இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்கன்றது தான் எதிர்பாராதுன்னு சொல்லலாம். ஓகே, சோ ஹை நீங்க சொல்றது 10-12%. அதான் நான் சொல்றேன், இது யாரும் ப்ரிடிக்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் பட்ஜெட் வந்தப்பறம் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 10-12% ஆஃப் த ஜிடிபி. ஓகே, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல டெவலப் ஆகுதுன்னு நான் சொல்றேன். பேசு தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது பற்றி விரிவாக நம்மிடையே பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் சார்ட் அக்கௌண்டன்ட் திரு சரவண பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நீங்கள் காலைல பார்த்துருப்பீங்க நிதியமைச்சருடைய ஸ்பீச்சில். டு பி ப்ரிசைஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப கவனிக்கத்தக்கது. இந்த பட்ஜெட்லேயே இதான் ஹைலைட் என்ன சொல்லுவீங்க? பட்ஜெட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். அதாவது கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கணும், கரெக்டாக பார்த்து அடிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம். அதாவது இது வரைக்கும் நிறைய பட்ஜெட்டோட ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ நிதி ஒதுக்குவாங்க, எதுக்கு ஒதுக்குறாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒதுக்குவாங்க, ஒரு விஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே இருந்திருக்கும், ரொம்ப பெரும்பாலுமாக இருந்திருக்கும். பட் நம்ம இந்த என்டிஏ உண்டான பட்ஜெட் லாஸ்ட் ஒரு 8 பட்ஜெட்ஸாகவே பார்த்தோம்னாமே ஃபோக்கஸ் தெளிவாயிண்டே வருது அப்படின்றத நல்லா வி ஆர் ஏபிள் டு அதை பார்க்க முடியுது. அதில் ரொம்ப கிளியராக ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்றத இந்த பட்ஜெட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். டு பி ப்ரிசைஸ் 7 செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. செக்டார் வைஸ் இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ் எக்கோ அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு பாத் பிரேக்கிங் கான்செப்ட். நம்ம அதை எப்படி நம்ம ஒரு திருப்பூர், கோயம்புத்தூருக்கு உண்டான ஒரு டெக்ஸ்டைல் எக்கானமி அப்படின்னா அது பேஸ் பண்ணி உருவாக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயோ ஃபார்மா செக்டார் ஃபண்ட் அப்படின்னு 10,000 கோடிக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, செக்டார் ஸ்பெசிஃபிக்கு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழிலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான, அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கிடையாது சார், அது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், 1 2 3 4 அப்படின்னு தெளிவாக கட்டங்கட்டி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்ல பிளான் இருக்குது அந்த சிறு குறு தொழிலாளிகளுக்கும். அது மாதிரி ஒரு 7 செக்டாருக்கு தெளிவாக ஒரு ரோட் மேப் வரைபடம் போட்டு பண்ணியிருக்காங்கன்றது தான் பிகஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட். ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னு பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்குது. நான் 4.3% ஃபிஸ்கல் டெபிசிட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணும்போது நம்பினீங்களா? அவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது இது நிற்கும் ப்ராக்டிகலி பாசிபிள்னு நினச்சிங்க? ரொம்ப டவுட்ஃபுல். நான் ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க, நான் எதுவுமே பொதுவாக பேசலை, நம்பரை வச்சு பேசுகிறேன். இன்கம் டேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், போன பட்ஜெட்லேயே சரி 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே எவ்வளோ பெரிய ரெவன்யூ டெபிசிட்டான 40,000 கோடி அப்படி டெபிசிட் இருக்கும். அது அந்த ஒரு இம்பேக்டே அது மட்டும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2.0 வந்தது. ஜிஎஸ்டி 2.0 உங்களுக்கே நல்லா தெரியும், 28%லேருந்து 18 கொண்டு வந்தது, 12லேருந்து 5 கொண்டு வந்தோம். அதுக்கான ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். இதெல்லாம் கூட்டி பார்த்தாலே சான்ஸே இந்த வாட்டி ஃபிஸ்கல் காலி தான். ஏன்னா உலகத்தில் இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ட்ரம்ப் தாக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அது அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு நம்ம ரிவர்ஸ் தான் பண்ணி ஆகணும், சப்போர்ட் பண்ணி ஆகணும் எக்கானமியான்ற போது இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதனால் சத்தியமாக எதிர்பார்க்கல ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. 4.3 அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வே பார்க்கும்போது இந்த ஒரு நம்பர் கிட்ட தான் போகிறோம், இந்த ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னுமே தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சொல்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸை அட்ரஸ் பண்ணல, இன்ஃப்ளேஷன் அட்ரஸ் பண்ணல என்று அவங்க வருஷம் அந்த டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்களா, அதை தூக்கி போடுறாங்க. இது அதான் எல்லாமே நம்ம நம்பர் வச்சு தான் பேசணும். அதாவது சும்மா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணுன்றதுக்காக பேசினே இருப்பாங்க, அது பாப்புலிஸ்ட்டாக போய் அப்படியே உட்காரும். பட் அதில் உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரு பலூன் மாதிரி தான் சொல்லலாம், ஒரு பிம்பம், அதெல்லாம் அவ்வளோதான். இதுக்கான என்ன அட்டாச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க எக்கனாமிக்கில், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் 2.3% தான், அதாவது ஹிஸ்டாரிக்கல் லோஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நெகட்டிவ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா டீஃப்ளேஷன் எக்கனாமிக்ஸில் சொல்லுவோம். அதாவது குறைஞ்சிருக்கு, விலைவாசிகள்லாம் குறைஞ்சிருக்கு. சான்ஸே இல்லை. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் இந்தியாவில் இப்படி நடக்குதுன்ற போது இது ஒரு
லக்கு கிடையாது, கேலிப்ரேட்டட் அப்ரோச் நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம ரிப்போ ரேட், ஆர்பிஐ பொறுத்தவரையிலும் ரிப்போ ரேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இந்த வேலையை பண்ணி இந்த இன்ஃப்ளேஷனை ரொம்ப கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. இது எக்கனாமிக் சர்வேலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிம்பம் கட்டுறதெல்லாம் ஓகே, பட் உள்ள நம்பரை போய் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக தெரியும் தட் இது வந்து கண்டிப்பாக இதில் நம்ம எதுவும் சொல்லவே வேணாம், எக்ஸ்ட்ரா நம்பரை பார்த்தாலே போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் இதான் விஷயம். இதில் இந்த பப்ளிக் கேபெக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 15 வந்து வெறும் 2 lakh crore இருந்தது. இப்பொழுது ஃபினான்ஷியல் இயர் 27 12.2 lakh crore இந்த அளவுக்கு உயரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இது எந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புறீங்க? நான் வந்து சார்ட் அக்கௌண்டண்ட்டாக 16 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் அனலைஸ் பண்ணி 20 வருஷம் ஆயிருக்கும். நான் நிறைய பேட்டிகளும் கொடுத்துருக்கேன். எனக்கெல்லாம் அப்போல்லாம் வருத்தம். ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணால் சரியா, அதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு எக்கானமியில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அதை பற்றி எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து 12 வருஷம் முன்னாடி 13 வருஷம் முன்னாடிலாம் இருந்தது. அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போது இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே. அதில் முக்கியமான விஷயம் நான் பேசியிருப்பேன், பழைய இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நான் பேசியிருப்பேன் அப்படின்னா, இந்த கேபெக்ஸ்ன்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்றத பேசியிருப்பேன். இது நிறைய பேருக்கு புரியாது. கேபெக்ஸ்னால் வந்து பொது கட்டுமானத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதனால் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத எல்லாருமே கேட்பாங்க. பட் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் என்ன அப்படின்னா, சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரோடு போடுறீங்க, ஒரு ஹைவே போடுறீங்க, இதெல்லாம் பொது கட்டுமானம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சிம்பிளாக இந்த ரொம்ப நேரடியான உதாரணம்னு சொல்லக்கூடாது, பட் இது ஒரு புரியறதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ரொம்ப கரெக்டுன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு புரியறதுக்கான உதாரணம். நல்ல ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிக் ஒர்க்கர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி பேசுகிறோம், ஸ்விக்கி டெலிவரி பாய் இது மாதிரி இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோடு நல்லா இருக்குது அப்படின்னா, இது ஹைவே பற்றி பேசுகிறோம், இப்போ நம்ம லோக்கல் ரோடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால தான் இது கரெக்டான எக்ஸாம்பிள். பட் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு 2 டெலிவரி பண்ணுற, ஒரு 8 டெலிவரி ஒரு நாளில் பண்ணுறவர் வந்து ரோடெலாம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-12 கண்டிப்பாக பண்ணுவாரா மாட்டாரா? ஸோ அதனால் இப்படி இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நேஷ்னல் லெவலில் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இட் வில் நாட் எஃபெக்ட் இமீடியட்லி, பட் எப்போ அந்த ஃபண்ட்ஸ் வந்து எப்போ வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ கடைசியில் பர்சனல் இன்கம் வந்து கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் பொருளாதார தியரி, எக்கனாமிக் தியரி, கெய்னேஷியன் எக்கனாமிக்ஸோட பேசிக் தியரி இது. அதனால் இந்த பொது கட்டுமானத்தில் உண்டான செலவு வந்து இது வந்து ஆடம்பரம் கிடையாது, இது அத்தியாவசியம். பண்ணது ரொம்ப சந்தோஷம், கரெக்டான பாலிசி, இட் ஷுட் கண்டினியூ. அதுதான் என்னோட ஆசை. இதில் வந்து எஜுகேஷன் அண்ட் டூரிசம், இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பின் பாயிண்ட்டாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்ஸ் இன் த விசினிட்டி ஆஃப் மேஜர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காரிடார்ஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், செட்டிங் அப் ஆர் அப்கிரேடிங் ஆஃப் 4 டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இது வந்து எஜுகேஷனுக்கு செய்திருக்கிறாங்க. டூரிசமோட சேர்த்து ஒரு கேள்வி வச்சிடுறேன். செட்டிங் அப் அ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி as a bridge between academia, industry and the government. Pilot scheme for upskilling 10,000 guides in 20 iconic tourist sites. National destination digital knowledge grid to digitally document all places of significance. Mountain trails la, turtle trails la, bird watching trails la, develop ecological sustainable இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. India to host first ever global big cat summit. Develop 15 archaeological sites into vibrant experiential cultural destinations. இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? இதுக்கு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி வந்து 2026 ஜனவரி நம்ம முடிஞ்சு பிப்ரவரி போயின்ட்டுருக்கோம். இப்போ பேசுகிறோம் இந்த பாயிண்ட்டை. நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதே இன்டர்வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை கேட்கலாம். இந்த டூரிசமுக்கு இந்த பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குறிச்சிக்கோங்க, 10-12% ஆஃப் த ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஓகே, சோ ஹை. நீங்கள் சொல்கிறது 10-12%. அதான் நான் சொல்கிறேன். இது வந்து யாரும் ப்ரிடிக்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் பட்ஜெட் வந்தப்பறம் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 10-12% ஆஃப் த ஜிடிபி. ஓகே, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் டெவலப் ஆகுதுக்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பட்ஜெட். இது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் இன்னொரு பாயிண்ட், அதாவது சில விஷயங்கள்லாம் நல்லா கவனிக்கணும். இப்போ உடனே புரியாது நம்மளுக்கு, போக போக தான் புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதை எவ்வளோ தூரம் உணர்ந்தீங்கன்னு தெரியல. எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் என்ன சொன்னீங்க சார்? விமென்ஸ் ஹாஸ்டல். எவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டுன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் மினிமம் 1 விமென்ஸ் ஹாஸ்டல். நீங்கள் இதோட இம்பேக்ட் என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாடுல எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட், இந்தியா ஃபுல்லாக, இது தமிழ்நாடு பட்ஜெட் கிடையாது, இந்தியா பட்ஜெட். இந்தியா ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஹாஸ்டல் கொண்டு வர போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு பாருங்கள். அதாவது நம்ம மகளிருக்கு உண்டான அந்த ப்ரொடக்டிவிட்டி, அவங்களோட இது ஃபார்மல் செக்டாரில் வரமாட்டேன்றாங்க. அவங்க நிறைய படிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும்
அப்படின்றதுக்கான ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன், இது புரட்சி இது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்னதில். நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும், நாளைக்கு பட்ஜெட் இப்படி இருக்கும், இது சொல்லலாம், இது செய்யலாம். அதை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்திருக்கா? நீங்கள் எதிர்பார்க்காதது என்ன வந்திருக்கு, நீங்கள் எதிர்பார்த்தது என்ன வந்திருக்கு? ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு சாமானியனாக பதில் சொல்ல, ஒரு ப்ரொஃபஷனலாக பதில் சொல்கிறேன். எனக்கு வந்து இதுதான் நடந்திருக்கு. நான் அதாவது தற்பெருமைக்குன்னு சொல்லலை. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேன்னு வந்திருக்கும், நீங்களும் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. பட் நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி, சொன்னதை தான் செஞ்சேன்ற மாதிரி. நம்ம நிறைய இது நடக்கிறது இல்லை அந்த இடத்துல. ஒன் மேனிஃபெஸ்டோவில் ஒன்று இருக்கும், நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று இருக்கும். நாங்கள் இப்போ சொல்ல அப்புறம் சொல்லணுவாங்க. பட் சொன்னதை தான் செஞ்சுருக்கோன்ற மாதிரி அந்த சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேல என்ன ஒரு கோட்பாடுகள், அதாவது நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் சொன்னோன்னா ஒரு பர்சன் எடுத்துக்கலாம், அவருக்கு ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு இது ஒரு குறை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லாததுக்கான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை ப்ராக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். அந்த இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் உடம்புல அப்படின்னு அந்த ப்ராக்னோசிஸ் சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வே சொல்லிடும். இதுதான் பிரச்சனை, இதுக்குண்டான சொல்யூஷன் மெடிக்கலாக இதான் சொல்யூஷன், டயக்னாசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டயக்னாசிஸ்க்கான டாக்குமெண்ட் தான் இந்த பட்ஜெட். இது ரெண்டுத்துக்கும் ஒத்து போதான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்து போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன குறைகள் இருக்குதுன்னு அதுக்கான நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன விஷயன்றதை அப்படியே 1-to-1 மேட்ச் ஆகிருக்கு. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேயில் நான் இதை இன்ஃபேக்ட் நான் என்னோட சோஷியல் மீடியா இதெல்லாம் கூட நான் போட்டிருந்தேன். நான் இதை நான் சொன்னேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னேன். நான் எம்எஸ்எம்இக்கு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றத நான் சொன்னேன் நேற்று. என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அனௌன்ஸ்மெண்ட் கோர்வையாக வந்திருக்கு. அதுவும் ஒரு பாத் பிரேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். சிறு குறு தொழிலாளிகளுக்கு எவ்வளோ ஸ்கீம்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சும்மா எதுவும் இல்லை, ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு கட்டம் கட்டி அடிச்சிருக்காங்கன்னு கிளியராக பிளான் போட்டு பண்ணியிருக்கு. தெளிவு தெரியுது, விஷயம் தெரியுது. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எதிர்பார்த்த அனௌன்ஸ்மெண்ட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே வந்திருக்கு. ரெண்டாவதுக்கு நீங்கள் சொன்ன கேபெக்ஸ் புஷ், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்கான புஷ்ன்னு சொல்லலாம், அதையும் எதிர்பார்த்தோம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு நீங்கள் மக்கள் கையில் இன்னும் பைசா டைரெக்டாக போடுறதுக்கான வழியை பாருங்கள், நீங்கள் இது வந்து ரொம்ப நாள் ஆகும் ட்ரான்ஸ்லேட் ஆகுது, அதெல்லாம் சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம், அதெல்லாம் கிடையாது, இந்த பேசிக் கட்டுமானன்றது இருக்கணும், அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்த்தது தான். எதிர்பாராததுன்னு பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் விஷன் வச்சு தான் வேலை பார்க்குறாங்க. எதிர்பாராதுன்னு கிடையாது. நான் எதிர்பாராதது என்ன சொல்லனா, தமிழ்நாடுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இருந்ததை விட இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்கன்றது தான் எதிர்பாராதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மக்கள் பொறுத்தவரையிலையும் எதிர்கட்சியாக சொல்கிற மாதிரி அனௌன்ஸ் சொல்லும்போது 10 பண்ணாலும் ஏன் 20-25 பண்ணலான்னு தான் கேட்பாங்க. பட் நீங்கள் நிஜமாகவே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ஹைக்கிங் ட்ரெயில்னு சொன்னீங்க, பொதிகை மலைக்கு உண்டான புலிக்காட் லேக்கை டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ரயில் ட்ராக்ஸ், 2 ரயில் ட்ராக்ஸ், ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர், 2 ரயில் காரிடார் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதாவது இவங்க ஜென்ரலாகவே சொன்னதும் நிறைய செய்வாங்க. பட் இந்த நிறைய சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக. இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல நான், பட் நிறைய பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த மக்கள் கையில் நேரடியாக காசு போடுறதை பற்றி பேசுனீங்க. பட் இருந்தாலுமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த முறை நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பெக்டடை விட ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற போது ஆச்சரியமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் மறுபடியும் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் அப்படிங்கிற போது இது எதை உணர்த்திக்கிறது? இப்போ பாருங்கள், 2024-25 ஆண்டு 36 lakh crore ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது வெறும் 3 வருஷத்தில் 24-25-26 அந்த 3 வருஷத்தில் 41.3 lakh crores அதிகரிச்சிருக்குன்னா அப்போது இது எங்கே செலவிடப்படுகிறது? நீங்கள் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட அந்த காசாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களா? ஓகே, ஸோ இதில் நம்ம பேசிக் பட்ஜெட் புரிஞ்சுக்கணும். இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேஜர் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் சேலரிஸ், எமால்மெண்ட்ஸ், பென்ஷன்ஸ்ன்றது இந்த பே கமிஷனோட இம்பேக்ட்லாம் கூட இதில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம எப்படி ஜிடிபி 7.8% ஜாஸ்தி ஆகுது, 7.5% ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு ஒரு பேசுகிறோம். அது பேசும்போது அதுக்கு இன் டியூன் வித் தட் தான் வந்து நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பேசிக் இது. ஸோ அது நார்மலாக ரிக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கோ அதில் உண்டான ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியாது. அந்த ஜென்ரல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஹேவிங் செட் தட் அந்த திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்குண்டான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இம்பேக்ட் எவ்வளோன்றதையும் தனியாக எடுத்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதோட புது ஸ்கீம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இம்பேக்ட் இந்த வருஷம் தெரியாது, அடுத்த வருஷங்களில் தான் தெரியும் அது. ஸோ அதனால இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. இதில் ஒரு மக்கள் இந்த அளவுக்கு ஜம்ப் வந்து அன்பிரசிடென்டடாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் அதான் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக மேத்தமேட்டிக்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன வருஷம் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, இந்த வருஷம் ஃபிஸ்கல் டெபிசிட் எங்களை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான்.
ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோன்னு பார்த்தா கம்மி தான் இருக்குது. கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஜிடிபி வந்து 7.8 அண்ட் ரெவன்யூ கலெக்ஷன்ஸும் ஜிடிபியை விட்டுருங்க, ரெவன்யூ கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஜாஸ்தி தான் இருக்குது. இந்த 4.8 ஜாஸ்தியாக. ஸோ ஒரு நம்பர் ரெவன்யூ இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் அந்த அளவுக்கு அதுதான் ஜாஸ்தி ஆகிருக்கும். அதுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தியாக ஆகிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்ன்ற கடைசி நம்பர் அது ரொம்ப சிம்பிள் சார். வரவு செலவு ப்ராஃபிட் நம்பர் ஆல்மோஸ்ட் சிமிலராக ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ வரவு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், செலவும் அந்த அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகலை. பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் அதை யோசிக்க வேண்டிய, மக்கள் கையில் டேரெக்டாக பைசா போடுறதுக்கான எஃபர்ட் இருக்கான்றது எங்கே போட்டிருக்காங்கன்றது உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஸ்பெண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5 lakh crores, டிஃபென்ஸுக்கு 5 lakh crores, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2.7 lakh crores, ஹோம் அஃபேர்ஸ்க்கு 2.5 lakh crores. இந்த ஒரு பிரேக்கப் வந்து சரியான திசையில் வந்து இந்தியா சென்றுக்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் இது ரெண்டுமே வந்து இது ஃபஸ்ட்டு 3வது ரூரல் டெவலப்மெண்ட், இது 3ஓடு நிறுத்திக்கலாம். டிரான்ஸ்போர்ட், டிஃபென்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. கதி சக்தி யோஜனான்னு நம்ம லாஸ்ட்டு 3 years we have been seeing the program is being done. இது நம்ம முதல்ல பேசின பாயிண்ட்டுக்கும் இது வரும். அந்த புது கட்டுமானத்துக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த எல்லாமே இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த ஹெட்டுக்கு தான் வரும். சொன்ன மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் அது அத்தியாவசியமான எக்ஸ்பெண்டிச்சர் தான். இது வந்து நம்ம ஒரு சைனா வந்து இவ்வளோ க்ரோ ஆகிருக்கும், இவ்வளோ இதுவாக இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். அவங்க ஏன் க்ரோ ஆனாங்கன்றது எக்கனாமிக் ஸ்டடி பண்ணி பார்த்தா, பொருளாதாரத்தில் ஸ்டடி பண்ணி பார்த்தா, அவங்களோட ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ணது வந்து கட்டுமானம். ரொம்ப ரோட்ஸு, ரயில்வேஸு, இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் விஷயம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அதாவது வீடு கட்டுறோன்னா அதோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். ரொம்ப பொதுமக்களோட இதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து அந்த வீடோட தளம் மாதிரி. இந்த தளத்தை அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் சார், பேஸ்மெண்ட் வீக் சார்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஸோ இது கரெக்டான விஷயம் தான். ஓகே. 2வது டிஃபென்ஸ் வந்து தவிர்க்க முடியாத எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். டிஃபென்ஸில் வந்து நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த வருஷமே என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பல போல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறீங்களே, கண்டிப்பாக அதான் நோட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான். ஸோ தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால இது எல்லாருக்குமே தெரியும் சார். அதாவது கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கனாலே வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். அதாவது காதை வந்து நம்ம தலையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது நல்லா தெரியும். தவிர்க்க முடியாத காரணங்கள்னால இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை, வேறு வழி இல்லை. இந்த டிஃபென்ஸ் பொருளாதாரம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பொருளாதாரமாக ரீதியாக பேசணும் அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நாட் வெரி சவுண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் இதனால். ஏன்னா இதனால் வந்து டைரெக்டாக எக்கானமிக்குள்ளே பைசா சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த சர்க்குலேஷன் வந்து டைரெக்டாக வராது. ஸோ அதனால் இது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரை வந்து ஜாஸ்தி பண்ணி விடும். பட் இப்போ அதுக்கான விஷயம் எனக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி பேச வேண்டிய விஷயமே கிடையாது. இது டிஃபென்ஸில் இது அத்தியாவசியமான எக்ஸ்பெண்டிச்சர், தவிர்க்க முடியாத எக்ஸ்பெண்டிச்சர், ஒன்றுமே பண்ண முடியாது. 3வது நீங்களே சொன்னீங்க ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இப்போ நம்மளோட இன்ஃபேக்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது, நிதியமைச்சர் பேசும்போது அவங்களோட போல்டு ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயமே இதுதான். The advice of the honorable prime minister என்ன அப்படின்னா, இட் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் Tier 2 and Tier 3 சிட்டிஸ் அப்படின்றது முதல் பட்ஜெட்டோட ஸ்பீச்சில் முதல்லே வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த Tier 2 Tier 3 ஃபோக்கஸ் இருக்குன்ற போது இந்த ரூரல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு உண்டான இது வந்து அத்தியாவசியமாக ஆகுது. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் டேக்கிங் த கண்ட்ரி இந்த ரைட் ஸ்டேட் ஒன்லி. ஸோ உங்களுடைய மெசேஜ் என்ன? மக்களை இந்த பட்ஜெட்டை நோக்கி இல்லை இந்த பட்ஜெட் எப்படி பார்க்கணும் என்று உங்களுடைய அந்த அர்ஜ். ஓகே. ஸோ இந்த பட்ஜெட் வந்து என்ன விதமான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா, ஒன்று சிறு குறு தொழிலாளிகளுக்கு உண்டான பட்ஜெட் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். 2வது வந்து நீங்கள் அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, மகளிர் விமன் ஃபோக்கஸ்டு பட்ஜெட். இது ஒரே ஒரு நான் சொன்னேன், ஆனால் சூப்பராக இருக்குன்ற மாதிரி மகளிர் ஃபோக்கஸ்டு உண்டான பட்ஜெட். ஜாப் கிரியேஷன், அதாவது வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது 3வது பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டு தான் இந்த பட்ஜெட்டோட 3 தூண்கள், பில்லர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.